டிஜிட்டல் லேடிஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன் ஸ்ரீ போகர் அறைகளிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ருமைட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ருமைட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு எதிராக வேலை செஞ்சு நம்மளோட மூட்டுல நம்ம எல்லா ஜாயின்ஸ்லயுமே ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாக்கி நமக்கு பெயினை கொடுக்கும். ஸோ இதுதான் ருமைட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. இது காரணங்கள்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அன்னோன் ரீசன் தான். இது எதனால வருது, ஒரு ஜீன் மியூட்டேஷனால வருதா, இல்ல எதனால வந்து பாருங்க எதுவுமே தெரியாது. நம்மளோட எதிர்ப்பு சக்தியே நமக்கு எதிராக வேலை செய்யறதுனால தான் இந்த ருமைட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது, மெயின் ரீசனே. ஸோ இது ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா ஆமவாதம்னு சொல்லுவோம். ஸோ ஆயுர்வேதத்துல சொல்லக்கூடிய ரீசன் பாத்தீங்கன்னா மெயினா இது எதனால வருதுன்னு சொல்றாங்கன்னா, அதாவது ரொம்ப நேரம் அதிகமான பசி இல்லாம இருக்கிறவங்க, இல்ல சாப்பிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கு, எது யாருமே லெத்தார்ஜியான ஒர்க் பாக்குறவங்க, ரொம்ப வாக்கிங் போகாம, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸே பண்ணாம ஒரு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காடுறாங்க, ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸே ரொம்ப பண்ணாம இருக்கிறவங்களுக்கு இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இன்டைஜஷன் ரொம்ப நாளாவே யாருக்கெல்லாம் இருக்கு, யாருக்கெல்லாம் அடிக்கடி ஃபீவர் வருது, யாருக்கெல்லாம் ஒரு மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கு, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் சேர்த்தி ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் வருதுன்னு சொல்லி ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. இது ஆமவாதம்னு சொல்லுவாங்க. அன்டைஜஸ்ட் மெட்டீரியல்னால வரக்கூடிய ஃபுட் மூலியமா வரக்கூடியதுனால இது ஆமவாதம்னு சொல்லுவாங்க. ஸோ இது மெயினா பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாவே ஒரு காலையில எந்திரிக்கும் போது நம்ம எல்லா ஜாயின்ஸ்லயும் ஒரு மைல்டு பெயின் தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா மெயினா கை விரல்கள்ல தெரியும், கால் விரல்கள்ல தெரியும், அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட்ல தெரியும். ஸோ மைல்டா அங்கங்க நமக்கு பெயின் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா மைல்டா ஒரு ஸ்டிப்னஸ் கொடுக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா எந்திரிக்கும் போது பெயின் இருக்கும். பெயின் இருந்தாலுமே ஒரு எந்திரிச்சு நடக்குது ஒரு மாதிரி ஒரு சோர்வா கொடுக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாசிட்டி மாதிரி இருக்கத்தையும் கொடுத்து விடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு போக எல்லா ஜாயின்ஸ்ல ஒரு வீக்கம் வரும். ஸோ அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் நமக்கு வீக்கம் வந்துடும். ஸோ இதை தான் பாத்தீங்கன்னா ருமைட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு மெயினா பாத்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட்ல நம்ம ஆர்ஏ டெஸ்ட்னு சொல்லி இருப்பாங்க, ருமைட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டெஸ்ட்னு சொல்லி எடுப்பாங்க. அது இல்லாம ஏஎஸ்ஓ டெஸ்ட் எடுப்பாங்க, சிஆர்பி டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபேக்டர் தெரிஞ்சிச்சுன்னா அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இது உறுதிப்படுத்த முடியும். மெயினா நிறைய பேருக்கு ஃபீவர் வைரல் ஃபீவர் மாதிரி இந்த பெயின் நமக்கு கொடுக்கும். ஸோ யாருக்கெல்லாம் மைல்டான ஃபீவர் வருது, ஃபீவரோட சேர்ந்து உடம்பு வலியே வருது, அது ப்ரொலாங்கடா அந்த உடம்பு வலி எனக்கு அது உள்ளேயே இருக்கு, அது பாத்தீங்கன்னா மெயினா ஸ்டிஃப்னஸோட இருக்கு, எனக்கு ரொம்ப அப்படியே கை கால் ரொம்ப இறுக்கமா இருக்கு, ஜாயிண்ட் பெயினும் வருது, மெயினா இன்டர்ஃபெரன்ஸ் ஜாயின்ஸ், அந்த கை இந்த விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ்ல எல்லாமே நமக்கு பெயின் வருது. ஸோ இந்த மாதிரி பெயின்லாம் யாருக்கு வருதோ நீங்க செக் பண்றது நல்லது. பக்கத்துல இருக்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ஆர்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், மெயினா கால்சியம் எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி யூரிக் ஆசிட் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்றேன், இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா மைல்டா இருக்கும் போதே நம்ம ஆயுர்வேதத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா முற்றிலுமே குணப்படுத்த முடியும். ரொம்ப கிரானிக்கா ஸ்டேஜ் போனீங்கன்னா இந்த ஜாயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு மாதிரி ரிஜிடா மாறிடும். இது எப்படின்னா ஒரு நோடல்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி ஆயிட்டு ஒரு டைட்னஸா வந்துடும், கை மடக்கவே முடியாது, முட்டி நகர்த்த முடியாது, அப்படி கல்லு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம ஆரம்ப நிலையில இந்த மாதிரி பெயின் வருது, இப்பதான் எனக்கு வீக்கம் வர ஆரம்பிக்குதுன்னா ஆயுர்வேதத்துல முற்றிலுமே குணப்படுத்த முடியும். ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த பெயின் இருக்கு சார், எனக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ரொம்ப எனக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு மைல்டா ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். இந்த வழி செஞ்சு பாத்தீங்கன்னா முற்றிலுமே இது குணப்படுத்த முடியும் ஆரம்ப நிலையிலே இருந்துச்சுன்னா. ஸோ இது பாத்தீங்கன்னா மெயினா நம்ம வீட்டுல வைத்தது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வலி இருக்கு, ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் வருதுன்னா நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த ஒரு எப்சம் சால்ட். ஸோ எப்சம் சால்ட்டை நீங்க தண்ணியில கலந்து ரெகுலராகவே குளிச்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, இல்ல டப்பு மாதிரி வச்சுட்டு டப்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெயின் இன்ஃப்ளமேஷனை இனிஷியல் ஸ்டேஜ்ல குணப்படுத்த முடியும். ஆனா ரெகுலரா ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது ஒரு டைமாவது உட்காரணும். அப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த பெயினை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். மெயினா நம்ம இன்ஃப்ளமேஷன் குறைக்கும். ஸோ இது ஒரு பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மத்த மூட்டு வலி மாதிரி நம்ம எண்ணெய் தேய்ச்சோம்னா அதிகமாயிடும். ஏன்னா இந்த ஆரையை பொறுத்த வரைக்கும், அதாவது முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம சாதாரணமா இப்ப முட்டு வலிக்கு இருக்கு, நம்ம திடீர்னு எண்ணெய் போட்டு தேய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் தேய்ச்சனாலே இது அதிகமாயிடும். ஏன்னா இது ஒரு இன்ஃப்ளமேஷன் உள்ள இருக்கு. ஸோ இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது நம்ம டைரக்டா எண்ணெய் தேய்ச்சின்னு வச்சுக்கோங்க, இன்ஃப்ளமேஷன் இன்னும் அதிகமாக தான் செய்யும். ஸோ அதனால இதுக்கு மெயினா ட்ரையான ஒத்தடங்கள் தான் கொடுக்கணும். ஸோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு நொச்சியோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டையோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை அரைச்சி ஒரு தூள் ஆக்கிட்டு ஒரு மூலிகை மாதிரி கட்டி மூட்டை மாதிரி கட்டிட்டு வெறும் சட்டியில தொட்டு ஒத்தனை இனிஷியல் ஸ்டேஜ்ல கொடுத்தீங்கன்னாவே அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும், வீக்கம் குறையும். இன்னும் சில பேருக்கு எனக்கு ரொம்ப முட்டி வீக்கமா இருக்கு சார், ஆனா எனக்கு வீக்கம் குறைய மாட்டேங்குதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிளான டிப்ஸ் தான். உங்க வீட்டுல சுக்கு இருக்கும், சுக்கு கொஞ்சமா ஓமம் கொஞ்சம்
கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழச்சாறு, இது ரெண்டையுமே நல்லா போட்டு கலந்து முட்டை வெள்ளைக்கரு கூட லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு முட்டி பகுதியில ஒரு 10 மாதிரி போட்டு வந்தீங்கன்னாவே அந்த வீக்கமும் குறையும், ஸ்வெல்லிங்கும் குறையும். என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை வெள்ளைக்கரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சுக்கு, கொஞ்சமா ஓமம், கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழச்சாறு, இது ரெண்டுமே போட்டீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனும் குறையும், வீக்கமும் குறைஞ்சு நமக்கு பெயினையும் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில நல்லாவே வேலை செய்யும். இன்னும் எனக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கு சார், காலையில எந்திரிச்சுன்னா ரொம்ப முடியல, எனக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா முட்டி கை கால்லாம் நல்லா வீக்கமாவே இருக்குன்னா நான் சொல்ற எந்த ப்ரிப்பரேஷன் நீங்க செஞ்சு பாருங்க. அரிசி கழுவுன தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அரிசி கழுவுன தண்ணியில ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 லிட்டர் தண்ணி, நீங்க இட்லி எங்க கடையில எல்லாம் மாவாட்டுவாங்க, அவங்க கிட்ட சொல்லி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த அரிசி கழுவுன தண்ணிய புளிக்க வைக்கணும். இன்னைக்கு வச்சுன்னா நாளைக்கு அது புளிச்சிரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க, எலுமிச்சை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெற்பொரி, இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து புளிக்க வைங்க. 2-3 நாள் நல்லா புளிக்க வச்சு கொதிக்க வைங்க, புளிக்க வைங்க, கொதிக்க வைங்க, புளிக்க வைங்க. இந்த மாதிரி புளிக்க வச்சு அந்த தண்ணிய நீங்க ஒத்தனமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கால் முட்டிக்காகட்டும், இடுப்பு வலியாகட்டும், இல்லைன்னா அந்த மாதிரி ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் அந்த தண்ணியில நீங்க போட்டு சும்மா உருவி விட்டு அப்படி மேலாப்புல ஊத்திட்டே வந்தீங்கன்னாவே போதும், அந்த பெயின் அப்சல்யூட்டா குறையும். ஸோ இது எல்லாமே ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியது நல்லாவே குறையும். ரொம்ப எனக்கு ப்ரொலாங்டா இருக்கு சார், எனக்கு வந்து ரொம்ப சொல்றது ரொம்ப தீவிரமாவே இருக்கு, எனக்கு வந்து ஆர்ஐ வந்து ரொம்ப நிறையவே இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆயுர்வேதத்துல இதை குணப்படுத்த முடியும். ஆயுர்வேதத்துல வந்து இதுக்கு பொடிக்கிளி கொடுப்பாங்க, உத்வர்த்தனம் சொல்லி ஒரு தெரப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆயில் போட்டு அப்ளை பண்ணி பஸ்தி முறைகள்னு பேர், ஆயுர்வேதத்துல இனிமா மாதிரி கொடுப்போம் நம்ம. ஸோ இந்த இனிமாலாம் கொடுத்துட்டு முற்றிலுமே மலைக்குள்ளையே மருந்து செலுத்தி மலைக்குள்ளையே மருந்து எடுப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி எடுத்து முற்றிலுமே இந்த ஆர்ஐ ஃபேக்டரை முற்றிலும் குணப்படுத்த முடியும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா பெயின் இனிஷியல் ஸ்டேஜ் நல்லாவே குறையும், இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உள்ளுக்குள்ள நிறைய மஞ்சள் எடுத்துக்கோங்க, சுக்கு காஃபி வச்சு குடிங்க, பால் டீ காஃபிலாம் குடிக்காம வெறும் சுக்குமல்லி காஃபி வச்சு குடிங்க. ஏன்னா பசி நல்லா எடுக்கணும், கான்ஸ்டிபேஷன் போகணும். இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சுனாவே உங்களுக்கு பெயின் இன்ஷியலாவே குறையும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் சொல்றேன், நீங்க நைட்ல படுக்கும் போது விளக்கெண்ணெய் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ml ஒரு 50 ml பால்ல கலந்து மட்டும் குடிங்க. எப்பேற்பட்ட பெயினுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். மெயினா ஆமவாதத்துக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வெறும் விளக்கெண்ணெய பால்ல மட்டும் கலந்து குடிங்க, நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கு, சந்தேகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, மருத்துவ ஆலோசனை நீங்க பெறலாம். நன்றி, வணக்கம்.